வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். அது ஒரு டே எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுங்க. ஆமாங்க, இந்தியாவுக்கு 204லேருந்து 224க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 1 செகண்ட் லோயர் மிடில் ஆர்டர் பவுலர்ஸ் ஒரு ரன் கூட அடிக்கலைங்கிறது மிக மிக வருத்தத்துக்கான ஒரு விஷயம்னு சொல்லணும். எஸ், நீங்கள் ஒரு 5 ரன்னோ 10 ரன்னோ 20 ரன்னோ அடிச்சிங்கன்னா இந்த லீட் பையை கம்மி பண்ணியிருந்திருக்கும். இந்தியன் பேட்டர்ஸ், அதாவது லோயர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், ஆக்சுவலாக பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடி தான் ஆகணும். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், நீங்கள் பவுலிங்கில் வேற லெவலில் சப்போர்ட் பண்ணி இல்லைன்னு சொல்ல, பட் பேட்டிங்லேயும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நீ ஒரு ஆளுக்கு ஒரு 30 பால் ஆடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் வந்திருக்கும். அங்கே தப்பு பண்ணிட்டாங்களா? எஸ், வெறும் 20 ரன் தான் அடிச்சிருந்தாங்க டே 2ல். கருணாயிரம் வாஷிங்டன் சுந்தரம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மேட்ச் முடிஞ்சுச்சுன்னு தான் சொல்லணும். எஸ், கருணாயிரம் அவுட் ஆகிட்டாரு. பாசி போராட பார்த்தாரு, பட் அதுக்கான சப்போர்ட் கிடைக்கணுங்க. ஆகாஷ்தீப் 7 பாலுக்கு 0 இருந்தாரு. ஸ்ரீராஜா இருக்கட்டும், பிரதீக்ஷனா இருக்கட்டும், டக்லேயே எழுப்பிட்டாங்க. இந்த கடைசி 3 பேரும் 0 இருந்தது ரொம்ப வருத்தத்துக்குரியா இருக்கு. அதுக்கப்புறம் அடி பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிராலி பெண்ட் ஆகட்டும், ஐயோ சோலி முடிஞ்சா 300 450 தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 10 ஓவருக்கு 70 அடிச்சிருந்தாங்க. 2 7 வச்சிருந்தாங்க. ஓடியோட பெட்டராக இருந்துச்சு. ரைட்டு, இன்னைக்கு இங்கிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். பட் 1 செகண்ட் ஒரே ஒரு விக்கெட் பென் டக்கட். அந்த ஷாட்டு தேவையா? 92க்கு நோ லாஸ் இருந்துச்சு. எஸ், நீங்கள் பேஸ்பால் அட்டாக்கிங் விக்கெட் தான் ஆடுறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ரிவர்ஷிப் தேவையா? அங்கே மேட்ச் மாறிச்சா? அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடச்சி. அங்கே என்ன டிஸ்கஷன் நினச்சின்னு தெரில. அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் கம்பேக்னா என்னன்னு சொல்லி காமிச்சாங்க. 1 செகண்ட் இந்தியா கம்பேக் கொடுக்குதுன்னா வேற லெவலில் கொடுப்பாங்க, அதை சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. முகமது சிராஜா இருக்கட்டும், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், பிரதீப் இருக்கட்டும், வேற லெவலில் போட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை ஏன் இப்படி ஈஸியாக விட்டுட்டாங்க இங்கிலாந்துன்னு தெரில. எஸ், டாப் 4 மட்டும்தான் நல்லா ரன் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஹாரி ப்ரூக் அடிச்சிருந்தாரு. கிறிஸ் ஓக்ஸால் ஆட முடியல, ரிட்டையர் ஹெட் பண்ணிட்டாரு. அது இங்கிலாந்துக்கு ஒரு பின்னடைவு. எஸ், அஃப்கோர்ஸ் நீ வந்து அவர் டக்கு கூட ஆகிருக்கலாம், மோசமாக ஒரு போட்டுக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஏன் இப்படி நடந்திருக்கலாம், 50 அடிச்சிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் அவர் இல்லாமல் ஒரு 10 பேர்த்து தான் ஆடுறாங்க. எஸ், நம்ம போன வச்சு ரிஷர் பண்ணிட்டு வச்சு அப்படி தான் ஆடணும். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு இப்போ ஆகிருக்கு. ஸ்டோக்ஸ் இல்லாதது பவுலிங்கில் அவங்க டே 1ல் நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் பிரச்சனை அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. பட் டே 2ல் ஒரு ரூட்டோ ஓலிபாப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்து ஆடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்கோரே வேற மாதிரி இருந்திருக்கும், மேட்சே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ரூட்டும் ஓலிபாப்பும் அந்த தப்பை பண்ணிட்டாங்களா? எஸ், அன்பிளேயபிளாக வருது பால். ஓலிபாப்லாம் வந்து இப்படி கீழே வந்து டம்முன்னு அடிக்குது கால் எல்பிடபிள்யூவில். பட் இந்தியன் கம்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். எஸ், லீட் பை ஒரு 25க்கு மேலே இருக்குங்கிறப்ப ஜெய்ஸ்வால் வேற லெவல் ஸ்டார்ட்டுங்க. பட் இங்கிலாந்து கேட்சஸை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். எஸ், ஜெய்ஸ்வாலுக்கு மட்டும் 3 கேட்சு, சாய் சுதர்சனுக்கு ஒரு கேட்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராப் கேட்சுகள் விட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் 1 செகண்ட் வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணார். நல்லா பாலை லீவ் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து 4th ஸ்டெம்பில் வந்தாலே லீவ் பண்ணுவார். அவரே 6th ஸ்டெம்புக்கு 5th ஸ்டெம்புக்கு போகிற பாலை போய் ஆடுறான்னு ஒன்றுமே புரியல. எஸ், எல்லாருக்கும் ஒரு டைமில் வந்து தப்பு தான் பண்ணுவாங்க. பட் கேஎல் ராகுல் தப்பு பண்ணுறது ஒரு சீரியஸில் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பலானது தான் அவரை கிறிஸ்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட காரணங்களாக இருக்குது. நான் அதுக்கு முற்றிலும் மாற்றுக்கிறது தான் தெரிவிப்பேன். நான் பிக் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் ஃபேனு, அதனால் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் பால் கீழே வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நானும் பேஸ்பாலுக்கு ஏற்ற மாதிரி ஜேஸ்பால் ஆட முடியும்னு சொல்லி காமிச்சாரு. எஸ், அஃப்கோர்ஸ் லக்கு அவுட் சைடு இருந்ததுனால விக்கெட் இல்லாமல் தப்பிச்சாருன்னு தான் சொல்லணும். இன்னைய டே முடியல, இந்தியா 75க்கு 2 இருக்காங்க. இந்தியா நாளைக்கு என்ன பண்ணும்? நாளைக்கு எப்படியாச்சும் பல்ல கடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிடணுங்க. எஸ், அஃப்கோர்ஸ் 3 பவுலர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அதை மைண்டில் வச்சுட்டு ஆடணும். இங்கிலாந்து என்ன பண்ணணும்? குயிக்காக விக்கெட் எடுத்துட்டாங்க. குயிக்காக ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாசி ஜடேஜா, அதுக்கப்புறம் லோயர் மீடியாவில் சுத்தமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதே இங்கிலாந்து பண்ணுவாங்களா? பொறுத்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.